கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு உருட்டு ஒன்று உருட்டினாரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதை வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்படியே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க. அப்புறம் ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா, பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்படியே தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க. எங்களுக்கு புரியல சார், என்ன லாஜிக் எங்களுக்கு புரியல. விஜய் அவர்களுக்கு புரியாத மாதிரி உங்களுக்கும் இந்த லாஜிக் புரியல அப்படின்னா ஒரு லைக்கையும் ஃபாலோவையும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்தியாவை யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்மளோட அரசியலமைப்பு சொல்லுது. அதாவது மாநிலங்களால் ஆன ஒன்றியம் தான் நம்முடைய நாடு. அதனால மாநிலங்களோட உரிமைகளை பாதுகாக்க வேண்டியதும் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதும் மத்திய அரசோட கடமை. ஆனா அந்த கடமையை அவங்க ஒழுங்கா செய்யல அப்படிங்கிறது தான் திமுகவோட குற்றச்சாட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்ற ஒரு பாலிசியை ஒன்றிய அரசு கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசியை தமிழ்நாடு ஏத்துக்கல அப்படின்னா கல்விக்கான நிதியவே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு மிரட்டினாங்க. இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பா இருக்கட்டும், இன்டைரக்டா இந்தியை திணிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்னால மாநில உரிமைகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் திமுகவோட கவலை. ஏன்னா மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது ஃபெடரலிசம் அப்படின்ற ஐடியாவுக்கு அவசியம். ஃபெடரலிசம் ஐடியான்றது நம்மளோட இந்தியாவுக்கு அவசியம். ஆனா இந்த ஐடியாவுக்கு டெல்லியில இருந்து ஆபத்து வரதுனால தான் நம்ம டெல்லி எதிர்க்கிறோம். அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசை எதிர்க்கிறோம். இப்ப மத்திய அரசா பிஜேபி இருக்கிறதுனால தான், அந்த பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதுனால தான் நம்ம என்டிஏவும் எதிர்க்கிறோம். அதனால தான் இது தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான தேர்தல், தமிழ்நாடுக்கும் என்டிஏவுக்குமான தேர்தல்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் மென்ஷன் பண்ண நியூ எஜுகேஷன் பாலிசியா இருக்கட்டும், இந்தி திணிப்பா இருக்கட்டும், தொகுதி மறுசீரமைப்பா இருக்கட்டும், இதனால ஃபெடரலிசம் ஐடியாக்கு என்ன பாதிப்பு, இதனால தமிழ்நாடுக்கு என்ன பாதிப்பு, ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், புரியாம இருக்கலாம். பட் அதை பத்தி டீப்பா என்னால இந்த ஷார்ட்ஸ்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதை பத்தி தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். நன்றி.